ஹாய் யோஸ் நம்ம பார்க்க போகிறது கிளாசிக்கல் டைனமிக்ஸில் இருக்க 5 ஈக்குவேஷன். அதோட ஃபார்மெட் எப்படி இருக்கும் அப்படின்னா டி/dt ஆஃப் டோ டி பை டோ கியூஐ டாட் மைனஸ் டோ டி பை டோ கியூஐ ஈக்குவல் டு 0. இந்த டேர்ம் தான் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். ஓகேவா, இதான் நம்மளோட லெக்லாஞ்சியன் ஃபார்மெட்டு. இதில் கைனெட்டிக் எனர்ஜி யூஸ் பண்ணி நம்ம வேல்யூ கொடுக்க போகிறோம். ஓகேவா, இது நம்ம எந்த சிஸ்டத்துக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஹாலோனாமிக் சிஸ்டத்துக்கு எடுத்துக்கிறோம். ஓகேவா, ஹாலோனாமிக் சிஸ்டம் அப்படிங்கிறப்ப n பார்ட்டிக்கல் 3n கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ். நமக்கு டிஎல்எம்எஸ் பிரின்சிபல் படி FI m × r டபுள் டாட் del x del ri அப்படிங்கிறது ஈக்குவல் டு 0. நான் எல்லாமே கே டேர்ம்ஸ்க்கு எடுத்துக்கிறதுனால கேயோட வேல்யூ 1 to 3n fk மைனஸ் mk xk டபுள் டாட் இன்ட்டு del x ஈக்குவல் டு 0. இது ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கிறேன். இப்போ ஃபோர்ஸ் எஃப்ங்கிறது நம்ம எப்பொழுதும் எப்படி எடுத்துப்போம் அப்படின்னா அப்ளைடு ஃபோர்ஸ்னு எடுத்துப்போமா. அப்போ எந்த டைரக்ஷன் அப்படிங்கிறப்போ எக்ஸ்கே டைரக்ஷன். நெக்ஸ்ட்டு நம்ம எக்ஸ்கேயில் ஆல்ரெடி ஃபைன் பண்ணது போலவே எக்ஸ்கேங்கிறதுல QT ரெண்டுமே இருக்குது. Qங்கிறது Q1 Q top to Qn டேர்ம் வரைக்கும் டைம் வேரியபிள் டீங்கிறது. ஓகேவா, இல்லை dxk அப்படின்னு dxk பை dt ஃபைன் பண்ணோம் அப்படின்னா இந்த டேர்ம் இது மாதிரி எழுதலாமா. எழுதுகிறப்ப இதில் உள்ள இந்த ஃபஸ்ட்டு Qn டேர்ம்ஸ் எல்லாமே ஒன்றா கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கிறேன். டிவைட்டில் உள்ள டிடியால் நான் எல்லா சைடும் போத்தாக கேன்சல் பண்ணும்போது எனக்கு லாஸ்ட் டைமில் மட்டும் டிடி இருக்குமா. ஸோ இந்த டிடி அப்படிங்கிறத, அதாவது டெரிவேட்டிவ்ங்கிறத நான் விர்ச்சுவல் டிஸ்பிளேஸ்மெண்ட் நான் டெல்லாக மாற்றுறேன். ஓகேவா, ஸோ டெல்லாக மாற்றும் போது del xk ஈக்குவல் டு i ஈக்குவல் டு 1 to n டோ xk பை டோ qi இன்ட்டு del qi. del t அப்படிங்கிறப்ப நமக்கு ஹாலோனாமிக் கன்ஸ்ட்ரெயின்ஸில் டைம் வேரியபிளுங்கிறத கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ டெல்டியோட வேல்யூ என்ன ஆகிடும் அப்படின்னா 0ன்னு அப்ளை பண்ணோம் அப்படின்னா அதுதான் நம்மளோட ஈக்குவேஷன் நம்பர் 2. இந்த ஈக்குவேஷன் நம்பர் 2 வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ல் சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஓகேவா, அப்போ எஃப்கே del xk அப்படிங்கிறப்ப சமேஷன் டேர்ம்ஸ்லாம் வெளில எடுத்துக்கிறோம். அதாவது del qi டேர்ம் பேலன்ஸ் உள்ள இந்த டேர்ம் மட்டும் மல்டிபிள் பண்ணுறப்ப ஃபஸ்ட் டேர்ம் மல்டிபிள் பண்ணுறப்போ டோ xk பை டோ qi மைனஸ் mk xk டபுள் டாட் டோ xk பை டோ qi இந்த del qi ஈக்குவல் டு 0. இதை ஈக்குவேஷன் நம்பர் 3. இதில் உள்ள எல்லா வேல்யூஸையும் ஃபைன் பண்ணிவிட்டு இந்த ஈக்குவேஷன் நம்பர் 3ல் போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னா இந்த ரிசல்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம 2 ப்ராப்பர்ட்டி இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா ரெண்டு சைடு டாட் இருக்கிறது டாட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு எழுத போகிறோம். ஓகேவா, டோ xk பை டோ qi டாட் அப்படிங்கிறத டாட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு டோ xk பை டோ qi. இது எலிமினேஷன் ப்ராப்பர்ட்டி ஆஃப் டாட்டு. நெக்ஸ்ட்டு இன்டர்சேஞ்ச் ஆஃப் டி அண்ட் டெல். டிஃப்ரென்ஷியேஷன் அப்படிங்கிறத டெல்லாக சேஞ்ச் பண்ணுவோம். ஓகேவா, டெல் அண்ட் அதாவது நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணுவோம், அவ்வளோதான். ஓகே, இப்போ இங்கே என்ன எழுதுகிறோம், d/dt ஆஃப் டோ xk பை டோ qi அப்படிங்கிறத டோ பை டோ qi அப்படிங்கிற டேர்ம் அப்படியே வச்சுப்போம். இது ரெண்டுத்தையும் சேஞ்ச் பண்ணி எழுதுவோம். அப்போ டோ பை டோ qi d/dt ஆஃப் xkன்னு வரும். நமக்கு ஆல்ரெடி ரிசல்ட் என்ன தெரியும், dxk பை dt அப்படின்னா xk டாட்னு தெரியுமா. ஸோ xk டாட்டுங்கிறத இந்த டோ பை டோ qi டைம் அப்படியே வச்சுக்கிட்டு பேலன்ஸ் உள்ள இங்கே உள்ள வேல்யூக்கு பதிலாக நான் xk டாட்னு அப்ளை பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு இது ரெண்டு ரிசல்ட்டும் இங்கே யூஸ் பண்ணுவோம், அதனால தான் நம்ம எடுத்துப்போம். ஓகேவா, ஜென்ரலைஸ்டு மொமெண்ட் அப்படி நமக்கு என்ன தெரியும், பிங்கிறது டோ டி பை டோ qi டாட்னு தெரியும். டியோட வேல்யூங்கிறது ½ mv². v² தான் நான் xk டாட் ஸ்கொயர்னு எழுதியாச்சு. இதிலிருந்து qi டாட் வழியாக நான் பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். இப்போ 1/2 சமேஷன் அப்படி இருக்கும், mk டேர்ம் அப்படி தான் இருக்கும். xkயில் தான் எனக்கு கோஆர்டினேட்ஸ் இருக்குது. ஸோ xk டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது x பவர் n அப்படிங்கிறப்ப n x பவர் n மைனஸ் 1. ஸோ 2 into xk டாட் பவரில் 1 வரைக்கும். நெக்ஸ்ட்டு xk டாட்டை எதை பொறுத்து பண்ணுறேன் அப்படின்னா டோ xk டாட் பை டோ qன்னு எழுதுறேன்னா இதுக்கு பதிலாக நம்ம ப்ராப்பர்ட்டி ஃபஸ்ட். ஓகேவா, ப்ராப்பர்ட்டி ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி நம்ம என்ன எழுதிடலாம், டோ xk பை டோ qi. அதுதான் நம்மளோட ப்ராப்பர்ட்டி ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறதுக்காக தான். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன் அப்படின்னா d/dt ஆஃப் டோ டி பை டோ qi டாட் அப்படிங்கிறது இந்த வேல்யூவை மறுபடியும் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். xk டாட்டை மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது xk டபுள் டாட், அதாவது d/dt ஆஃப் xk டாட் அப்படின்னு இருக்குமா. ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப x டாட்னு போடுவோம், 2 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப டபுள் டாட்னு நோட் பண்ணுவோம். ஓகேவா, அப்போ ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப xk டாட்டு. நெக்ஸ்ட்டு xk எதை பொறுத்து பண்ணுறோம் அப்படின்னா q. ஓகேவா, பேலன்ஸ் டேர்ம் அப்படியே தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு xk டாட் அப்படியே படிச்சுப்போம். இந்த டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது t/dt ஆஃப் இங்கே எதுவுமே நம்ம சேஞ்ச் பண்ணுறதில்ல, டோ xk பை டோ qன்னு எழுதுவோம். நெக்ஸ்ட்டு நமக்கு d/dt ஆஃப் டோ xk பை டோ qi அப்படிங்கிறது நம்ம ப்ராப்பர்ட்டி 2 படி நம்ம எப்படி எழுதிடலாம், டோ xk டாட் பை டோ qன்னு எழுதிடலாமா. இதில் உள்ள 2 கேன்சல் பண்ணிவிட்டு xk டாட்னு எழுதிடலாமா. நெக்ஸ்ட்டு டோ டி பை டோ qi கண்டுபிடிக்க இந்த t வேல்யூலேருந்து qi பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ½ அப்படி தான் இருக்கும். சமேஷன் mk அப்படிங்கிறது அப்படி தான் இருக்கும். 2 into xk டாட்டு டோ xk டாட் பை டோ qன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு
டூவை கேன்சல் பண்ணிட்டு பேலன்ஸ் டேர்ம் எழுதிட்டோம். இது எல்லா வேல்யூஸையும் கொண்டு போய் எங்கே போடுறோம் அப்படின்னா நம்மளோட ஈக்குவேஷன் பிஃபோர் ஈக்குவேஷனில் போகிறோம். இப்போ d/dt ஆஃப் டோ கியூஐ பை டோ கியூஐ டாட் மைனஸ் டோ டி பை டோ கியூஐ ஈக்குவல் டு இதுலேருந்து இந்த டேர்மை மைனஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ரிசல்ட் கிடைக்குமா நமக்கு? இது ஈக்குவேஷன் நம்பர் 4. இதுக்கப்புறம் நமக்கு ஜென்ரலைஸ்டு ஃபோர்ஸ் அப்படிங்கிறது எஃப்கே இன்ட்டு டோ எக்ஸ்கே பை டோ கியூன்னு கிடைக்குமா? அந்த ரிசல்ட்டையும் நான் எடுத்துக்கணும். ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 4 and 5 ஈக்குவேஷன் 4 and 5 கொண்டது ஈக்குவேஷன் நம்பர் 3ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகேவா? சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னா QI மைனஸ் d/dt ஆஃப் டோ டி பை டோ கியூஐ டாட் மைனஸ் டோ டி பை டோ கியூஐ இன்ட்டு டெல் கியூஐ ஈக்குவல் டு 0. நம்ம எல்லா டெல் கியூஸும் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா லீனியர்லி இண்டிபெண்டன்ட் எடுத்துக்கிறோம். இப்போ லீனியர்லி இண்டிபெண்டன்ட் அப்படின்னா α1 x1 α2 x2 அப் டு αn xn ஈக்குவல் டு 0 அப்படின்னா இதோட α1 α2 αn அப்படிங்கிறது லீனியர் காம்பினேஷன் எழுதும்போது ஈக்குவல் டு 0ன்னு எழுதுவோமா? ஸோ இங்கே உள்ள எல்லா டேர்மையும் நான் என்ன எழுதிக்கிறேன் அப்படின்னா ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் டேர்ம்ஸ் சேஞ்ச் பண்ணி எழுதுகிறேன் நெகட்டிவ் சைனு. ஸோ அப்போ d/dt ஆஃப் டோ கியூ பை டோ டி பை டோ கியூ டாட் மைனஸ் டோ டி பை டோ கியூ ஈக்குவல் டு 0 ஈக்குவல் டு QIன்னு கிடச்சிருமா? நெக்ஸ்ட் ஜென்ரலைஸ்டு ஃபோர்ஸ் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா ஒரு கான்சர்வேட்டிவ், அதாவது Fx அப்படிங்கிறத நெகட்டிவ் ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு எழுதலாம். ஓகேவா? இது எக்ஸை பொறுத்தா ஒய்யை பொறுத்தா அப்படிங்க நம்ம நோட் பண்ணிப்போம். ஸோ ஜென்ரலைஸ்டு ஃபோர்ஸுங்கிறது கான்சர்வேட்டிவ் அப்படின்னா மைனஸ் டோ வி பை டோ கியூஐன்னு எழுதலாமா? இப்போ கியூஐ இருக்க டேர்மில் இங்கே போட்டோம் அப்படின்னா ஒரு சைடு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா டோ வி பை டோ கியூஐங்கிறது பாசிட்டிவ் டேர்மாக கிடச்சிருமா? நெக்ஸ்ட்டு நமக்கு எல்லுங்கிறது என்ன தெரியும்? நம்ம ஆல்ரெடி ஃபைன் பண்ணியிருக்கோம் டி மைனஸ் வி, அதாவது டீங்கிறது கைனட்டிக் எனர்ஜி, விங்கிறது பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஓகேவா? இப்போ லக்ராஞ்சியன் அப்படிங்கிறத கைனட்டிக் மைனஸ் பொட்டன்ஷியல் எழுதலாமா? இந்த டேர்மை நான் கோஆர்டினேட்ஸுக்கு எழுதுகிறேன். ஸோ டோ எல் பை டோ கியூஐ டாட் மைனஸ் டோ எல் பை டோ கியூஐ எல்லுக்கு பதிலாக டி மைனஸ் வின்னு அப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு டி டேர்ம் வி டேர்ம் மல்டிபிள் பண்ணி எழுதிக்கிறேன். ஓகேவா? அதே போல் டோ பை டோ கியூஐ ஆஃப் டி மைனஸ் வின்னு எழுதுகிறேன். நெக்ஸ்ட்டு கியூஐ டாட் எனக்கு டீயில் கியூ டாட் டி ஓகேவா? வியில் என்ன டேர்ம் இருக்கும் அப்படின்னா கியூ அண்ட் டி மட்டும்தான் இருக்கும். கியூ டாட் டீங்க இருந்துச்சு அப்படின்னா அது கைனட்டிக் எனர்ஜி, கியூ அண்ட் டி மட்டும் இருந்துச்சு அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ என்னோடய பொட்டன்ஷியல் எனர்ஜியில் கியூ டாட் டேர்ம் வராது. ஸோ அதை நெக்லெக்ட் பண்ணிட்டேன். டோ டி பை டோ கியூஐ ப்ளஸ் டோ வி பை டோ கியூன்னு கிடைக்குமா? இந்த ஃபுல் டேர்ம் தானே இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஃபுல் டேர்ம் ஈக்குவல் டு 0 அப்படின்னா நான் இங்கே லெஃப்ட் சைடு எடுத்துக்கிட்ட லெக்ராஞ்சியன் ஆப்ரேட்டரும் எனக்கு ஈக்குவல் டு 0வா? இதுதான் என்னோடய லெக்ராஞ்சிஸ் ஈக்குவேஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ஜென்ரலைஸ்டு ஃபோர்ஸ் அப்படிங்கிறது QI டேஷ் அப்படின்னு ஒரு நியூ டேர்ம் எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி QI அப்படிங்கிறத மைனஸ் டோ வி பை டோ கியூஐ ப்ளஸ் QI டேஷ்னு எழுதிட்டோம் அப்படின்னா QI இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த QIங்கிறது நாட் டெரிவேட்டிவ் ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு கிடைக்கும். NF